அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எம்ஆர்பி தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 999 காலிடங்களுக்கு இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. டிஎன்எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பேஜில் இதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே இப்போ அவைலபிள் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம், தெளிவாக பார்க்கலாம். டிஎன்எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டானது தமிழகத்தில் இருக்க மருத்துவ காலியிடங்களை நிரப்புவதற்காக செயல்பட்டு இருக்க ஒரு வாரியம். இதில் நான் முதல்ல சொன்னது போல் தற்போது என்ன பதவிக்கு வெளியிட்டிருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேடு 2, இதுதான் பணியின் பெயர். மொத்தமாக 999 காலியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த 999 வேக்கன்சிக்கும் வகுப்பு வாரியாக எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டிருக்காங்க உங்கள் கேட்டகரியில். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த டேபிளில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க காலியிட விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. டோட்டல் வேக்கன்சி நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு 999, அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இதற்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,700 58,100 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட் விண்ணப்பிப்பதற்கு 19/1/2026 அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/2/2026 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான மற்ற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். ஏஜ் லிமிட் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அனைத்து விண்ணப்பதாரர்களுக்குமே இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்ச வயது 18 வயது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அதிகபட்ச வயது வரம்பில் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி கீழே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்புன்னு ஒன்று கிடையாது. நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட், அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஓசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஓசி கேட்டகரிக்கு மட்டும் அதிகபட்ச வயது வரம்பு 34 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஓசி கேட்டகரியிலேயே டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா 44 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓசி கேட்டகரியில் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதனால வயது ஒரு அதிகபட்ச வயது வரம்பும் பெரும்பாலும் இல்லை, அதனால நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். அடுத்து இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்க நீங்கள் 10th முடிச்சுட்டு அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதை தொடர்ந்து நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ட்ரைனிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இதுதாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். 10th அதற்கு பிறகு ட்ரைனிங் கோர்ஸ் அந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கானதை முடித்து அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணுங்க. இதுதான் அதற்கான இதை நீங்கள் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. கீழே கொடுத்துருக்க விவரங்களையும் டீட்டெயிலாக நீங்கள் இதை பார்த்து உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸாம், தேர்வு அது மாதிரி எதுவும் கிடையாது. எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, இன்டர்வியூ மாதிரியும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி வைப்பாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி எப்படி இந்த மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கை பொறுத்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது எப்படிங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னாக்க, நீங்கள் அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 60% வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. அடுத்து நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்த மார்க்குக்கு 40% வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துக்குவாங்க. இதன் அடிப்படையில் அப்ளை பண்ணவங்கலேருந்து ஒரு லிஸ்ட் மாதிரி இதில் இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு கால்குலேட் பண்ணி தான் அவங்கள இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை டிஎன்எம்ஆர்பி அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. அதில் அவங்க நேம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கலந்துக்கலாம். இதன் அடிப்படையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் உள்வாங்கிக்காதீங்க, எக்ஸாம் கிடையாதுங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டிடபிள்யூ விடோ இந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும். இது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 600 அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் இதுக்கு பே பண்ணிடணும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா விவரங்களும் இதில் பார்த்துட்டோம், நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்எம்ஆர்பியோடைய
அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பேஜில் இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு சொல்லியிருக்கு பாருங்க. அதில் போயிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதும். ஓகேவா? இப்போ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஆன்லைன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் தான் அந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கு. இதில் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அந்த டிஎன்எம்ஆர்பிக்கு அப்படின்னா நியூ யூஸரில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் டிஎன்எம்ஆர்பிக்கு எதுக்காச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம். இந்த தகவல் உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிஎன்எம்ஆர்பி நர்சிங் அசிஸ்டண்டோட நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.